Hello friends, welcome to our channel. மேக்ரோனி பாஸ்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஸ் எதுவும் சேர்க்காம பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேக்ரோனி பாஸ்தா செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்துக்கலாம். பாஸ்தாவை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு உப்பு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்துருக்கனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதோட சேர்த்துடலாம். இது நல்லா கிளறி விடலாம். இந்த மசாலா நல்லா இந்த பாஸ்தாவில் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விடலாம். இது நல்லா சூடாகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா கிளறி விடலாம். இது நல்லா சூடாகட்டும். அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிளறி விடலாம். பாஸ்தா நல்லா சூடானதும் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.